அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் வீட்டில் அடிக்கடி கஷ்டங்கள் வர என்ன காரணம்? பீடை பிடிக்க என்ன காரணம்? தரித்திரம் பிடிக்க என்ன காரணம்? அடிக்கடி பணப்பற்றாக்குறை வர என்ன காரணம்? இதோ இந்த ஆடியோவில் ஒரு 5 காரணம் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும். இதுவும் ஒரு காரணமா அப்படின்னு இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆவீங்க. இது உங்களை எச்சரிக்கும் ஆன்மீக பதிவு. இந்த 5 தவறுகளை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நல்லது நடக்கும். எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு வராது. இந்த ஆடியோவை கேட்டுட்டு இதை நீங்கள் பின்பற்றணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பகிர்ந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. 2/6/2026 தனத்துக்கு சொந்தக்காரனாகிய, பணத்துக்கு சொந்தக்காரனாகிய, எதிர்காலத்துக்கு சொந்தக்காரனாகிய, குழந்தைகளின் நல்ல வாழ்வுக்கு சொந்தக்காரனாகிய குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போகிறாரு. அதனால் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 8 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சில கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு. எனவே நமது அறக்கட்டளை அன்று குரு பரிகார மகா யாகம் நடத்தி பரிகார மகா ரக்ஷை பிரசாதமாக தரப்போகிறோம். இந்த ரக்ஷை ஒரு ஆண்டுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் பாதுகாக்கும். எந்த தீட்டோ கட்டுப்பாடோ இந்த ரக்ஷை கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு இந்த ரக்ஷை வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் காரணம், உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் வருவதற்கு, துன்பங்கள் வருவதற்கு முதல் காரணம் என்னவாக இருக்கலாம்? உங்கள் வீட்டில் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க தானே, அந்த சாதம் அடிக்கடி குலைந்து போக விடுவது அல்லது பொங்கி போகிற மாதிரி விடுறது. இது ஏதோ ஒரு நாள் நடந்தால் தவறு கிடையாது. அடிக்கடி இப்படி நடந்தால் உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் வரும். பீடை பிடிக்கும் உங்கள் வீட்டிற்கு. சாதம் நொந்து போதல் அல்லது குலைந்து போதல் அல்லது அடிக்கடி பொங்குதல் போன்ற நிகழ்வுகளை நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்கல்ல காய்கறிகள், பழங்கள், அதை எவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க. காய்கறிகளையோ பழங்களையோ கெட்டு போகிற அளவுக்கு உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. கெட்டு போகிறது, புழு பிடிச்சி போயிருக்கிறது. ஒரு சில வீடுகள்லாம் நானே பூஜைக்கு போகும்போது பார்த்துருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜில் கெட்டுப்போன காய்கறிகள் இருக்கும், கெட்டுப்போன பழங்கள் இருக்கும். அத்தனை நாள் வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே 1 நாள் 2 நாள் வச்சுருந்து பயன்படுத்துறதுக்கு தான். அங்கேயே கெட்டு போகுதுன்னா எத்தனை நாள் அவங்க வச்சுருப்பாங்க? யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வாங்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் காலத்தே அதை பயன்படுத்தி விரயமாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது முக்கியமான விஷயம், சாப்பாட்டை வீணாக்குவது. இது பலர் செய்கிற தவறு. சாப்பாட்டை வீணாக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சமைக்க கற்றுக்கோங்க. அதை விட நமக்கு என்ன பெரிய கவனக்குறைவாக இருந்துற போகுது. சாப்பாட்டை வீணாக்காதீங்க. அடிக்கடி சாப்பாட்டை வீணாக்கினீங்கன்னா அன்னபூர்ணியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால் பீடை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நாலாவது, இது பலர் வீட்டுகளை செய்கிற தப்பு. அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க அல்லது உங்கள் தோழிகள், நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து அடிக்கடி, இது ஏதோ ஒரு டைம் நடந்தால் தப்பு கிடையாது, அடிக்கடி உங்கள் வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துக்கிட்டு அழுறது, அவங்க கஷ்டத்தை மட்டுமே பேசுறது. அவங்க குடும்பத்தில் நல்லது நடந்தால் சொல்ல மாட்டாங்க. சண்டை அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒன்று அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அடிக்கடி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்க வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டா. நான் மீண்டும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு நாள் உங்கள் நண்பர்களோ தோழிகளோ வந்து அவங்களுடைய கஷ்டத்தை எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அடிக்கடி இதே வேலையாக ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அனுமதிக்காதீங்க. கண்டிப்பாக கஷ்டம் வரும். அஞ்சாவது, இறுதியாக ஒரு வார்த்தை, நீங்கள் பெண்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி அழாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இருப்பதை கொண்டு கிடைத்ததை கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள். சரிங்களா? அடிக்கடி அழுறது, தலைவீரி கோலமாகவே வீட்டுக்குள்ளே இருக்கிறது, ஆங்காங்கே வீட்டில் முடி செதறி கிடக்கிறது, இந்த தவறுகளெல்லாம் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த 5 காரணங்கள் ரொம்ப எளிமையான விஷயமாக தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறத தடுக்கும், வருமானத்தை குறைக்கும், செலவுகளை அதிகப்படுத்தும். எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆடியோவின் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் பரிகாரங்களும் ஆலோசனைகளையும் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அறிவிப்பு,
10/7/2026 அன்று முதல் நாம் ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்க போகிறோம். 108 நாட்கள் அந்த வாட்ஸ்அப் வகுப்பு நடக்கும். வாட்ஸ்அப் ஒரு குழு அமைச்சு தினமும் ஒரு பாடம் சொல்லித்தர போகிறேன். என்ன பாடம் தெரியுமா? நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் எந்த சூழ்நிலை வாழ்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் அத்தனையுமே அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டே உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்துக்கொண்டே எவ்வாறு பரிகாரம் செய்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது என்ற ஆதிகால சித்தர் வழி 108 ஆன்மீக பரிகாரங்கள் தினமும் ஒவ்வொன்றாக சொல்லித்தரப் போகின்றேன். இந்த 108 பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்கள் குடும்பத்தில் எந்த பரிகாரம் செஞ்சால் சரி வரும்னு சொல்லி அதை செஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்த்து ஆனந்தமாக வாழலாம். செலவே இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களை கொண்டே பரிகாரம் செய்து கொள்ளும் வித்தையை சொல்லித்தரப் போகின்றேன். முதல் முறையாக இந்த 108 பிரச்சனைகளும் 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்களும் என்ற வாட்ஸ்அப் குழுவில் சேர விரும்பினால் மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பயிற்சியினுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.